உங்களோட வீட்டில் ரோஜா செடிகள் இருக்கா? நான் சொல்லக்கூடிய இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் பூத்து குலுங்கும். ரோஜா செடிகளை வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது வெயில் படக்கூடிய இடத்துல வைக்கணும். ரோஜா செடிகள் ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சு வளரக்கூடிய ஒரு செடி. நிறைய பேர் இண்டோரில் வளருமான்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இண்டோரில் வளராது. டிப்ஸ் நம்பர் 2. ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடிகளை கட் பண்ணி விடணும். அதாவது ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. இதை செஞ்சால் மட்டுமே அடுத்த தளிர்கள் வரும். நிறைய பேர் பூக்களை கட் பண்ணாமல் இருப்பீங்க. இதுக்கப்புறம் பூக்களை கட் பண்ணிடுங்க. டிப்ஸ் நம்பர் 3. உரங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்தை கொடுங்க. இல்லை மண்புழு உரங்களை கொடுக்கலாம். இல்லை நாங்கள் செயற்கை முறையில் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா டிஏபி டை அமோனியம்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரை கொடுத்தீங்கன்னா உங்களோட செடிகள் நர்சரியில் பூத்து குலுங்குற மாதிரி அதிகமான மொட்டுக்கள் வைக்குங்க. டிப்ஸ் நம்பர் 4. ரோஜா செடிகளை நடவு செய்யும்போது கண்டிப்பாக செம்மண் கலவையில் நடவு செய்யணும். செம்மண் கலவையில் நடவு செஞ்சால் மட்டுமே உங்களோட செடிகள் இந்த மாதிரி நல்லா பூத்து குலுங்கும். வெறும் கோகோ பீட்டில் மட்டும் வைக்கிறது இல்லை உங்களுக்கு